ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து ஒரு உண்மையான பதிவு. அவசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க. அதாவது எல்லாரும் தாராளமாக வாழைப்பழம் சாப்பிடலாம். ஆனால் வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, சர்க்கரை நோய் அறிகுறி இருக்கிறவங்க தயவு செஞ்சு எக்காரணத்தை கொண்டும் வெறும் வயிற்றுல வாழைப்பழத்தை சாப்பிடாதீங்க. உங்களுக்கு வாழைப்பழம் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் வேணா ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதே தெரியாமல் ஒரு நாளைக்கு 4-5 வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் பசி வர்றப்பெல்லாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாரத்திலேயே கை காலில் ஒரு விதமாக விறுவிறுப்பு, அப்புறமா வந்து கால் வந்து கொஞ்சம் மரத்து போகிறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்திருக்கு. என்னன்னு சொல்லிட்டு உடனே டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது சுகரோட அளவு வந்து 415ன்னு சொல்லிட்டு டாக்டரே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே இவங்க வந்து பயந்துக்கிட்டு என்ன செய்யறதுன்னு கேட்கும்போது அப்போ வந்து இந்த வெந்தயம் ஊற வச்சு முளைக்கட்டி அதை சாப்பிட்டது, தேன்காய், நெல்லிக்காய் இதெல்லாம் சாப்பிடவும் நல்ல வேளை ஒரு வாரத்தில் குறைஞ்சி இப்போ 200 ஆயிடுச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாழைப்பழத்தை வெறும் வயிற்றுல சாப்பிடாதீங்க. அதே மாதிரி கருவேப்பிலையை தினந்தோறும் உணவில் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு அதிகமாக நாவறட்சி இருக்கும்போது நெல்லிக்காயை தாராளமாக சாப்பிடுங்க. இது நல்லது உடம்புக்கு. வெந்தயத்தை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு அதை முளைக்கட்டை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த ஊட்டச்சத்து அளவு வந்து 2 மடங்கு அதிகரிக்கும். இது வந்து உடம்புக்கும் நல்லது. இது வந்து நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மாத்திரை எடுத்தாலும் பரவாயில்லை, தினந்தோறும் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. எந்த பிரச்சனையும் இல்லை. சோற்றுக்கற்றாழை கிடச்சிச்சின்னா காலையில் வெறும் வயிற்றுல இந்த மாதிரி ஓரத்தை சீவிட்டு அதோட தோலெல்லாம் சீவிட்டு அந்த சதைப்பகுதியை நல்லா அலசிட்டு மென்று சாப்பிட்டீங்கன்னா ஓரளவுக்கு சரியாகும். அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு 2 முறை வேப்பம் கொழுந்த மென்று சாப்பிடுங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இது வந்து வாழைப்பழ விஷயத்தில் உண்மையாயிடுச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எதா இருந்தாலும் அளவாக சாப்பிடுங்க. அப்போ தான் ரொம்பவே நல்லது. மாத்திரை போடுறவங்களா இருந்தீங்கன்னா தாராளமாக அதை போட்டுக்கிட்டே இந்த மாதிரி இயற்கையான பொருளையும் சேர்த்துக்கங்க. அப்போ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.